நடிகர் பைல்வான் ரங்கநாதன் கேரள விட்டுப்படங்கள் எடுப்பதற்கு நடிகைகளை அழைத்து செல்லும் புரோக்கர் என பாடகி சுசித்ரா தெரிவித்த கருத்திற்கு தயாரிப்பாளர் கே ராஜன் வெளிப்படையாக பதிலளித்துள்ளார். மாட்டிக்கிறாங்க, அது அவங்களா தேடி தலையில கொட்டிக்கிறாங்க. அதனால என் ப்ரொடியூசர், என் சகோதரன், நான் அவங்கள தான் குறை சொல்லுவேன். ஓகே. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுசித்ரா வந்து பைல்வானை பார்த்து அவர் ஒரு மாமா பையன் அப்படின்ற மாதிரி ஒன்று ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமாம், அப்படி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்து இந்த கேரளா விட்டுப்படத்துக்குலாம் இந்த காஸ்டிங் ஏஜென்ட்டாக இருந்திருக்காரு, பொண்ணுங்களை அப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்களை போல்டாக சொல்லிட்டு இருக்காங்க. தெரியாது, எனக்கு தெரியாது, அதில் நான் உள்ள நுழைவேன். ஏன்னா நம்ம மேட்ரு முடிச்சாச்சு. ஆமாம், எனக்கு ஒரே வருத்தம், இந்த நடிகைகள்லாம் பெண்கள்லாம் அவர் கொஞ்சம் வெளிப்படையாக இப்போ இது பண்ணது வருத்தமாக இருந்தது. அதுக்காக நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். பிறகு அப்போ அதிலிருந்து மாறிட்டார். அதனால் நானும் அதை விட்டுட்டேன். அவ்வளோதான். ஒருத்தர் திருந்தி வாழும் போது அது அவ்வளோதான். நம்ம பக்கம் இருக்கிறது அதுதான். அதோட என் வழி வேற வழி. இப்போ நல்ல வழிக்கு நான் போயிட்டுருக்கேன். அதான் பைல்வான் இதை அது அவர் கேட்ட உடனே பைல்வான் சொன்னார், சார் இந்த மாதிரி வந்துட்டு இவங்க தான் வந்து என்கிட்ட பேசி என்னை பற்றி பேசுங்க, ஒரு கண்டென்ட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சுசித்ரா அவங்க வந்து இவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆதாரமாக வெளியிட்டாங்க. ரெண்டு பேருக்கிட்டுமே தப்பு இருக்குது. ஆமாம் சார், மாற்றி மாற்றி இவங்க ஒரு கேம் விளையாடுறாங்களா அப்படின்னு சொன்னா இவர் செய்யலாமா? அவங்க சொன்னா இவர் செய்யலாமா? அதை இவர் செய்யக்கூடாது. செஞ்சாருன்னா முதல்ல அவங்க தப்பானவங்க, அதை செஞ்சதான் தப்பானது. அதுதான் என் கருத்து. இல்லை சார், பொதுவாக ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் வந்து இந்த கதைகள் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு, அப்புறம் வந்து நல்ல படங்கள் வரலன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியோட பேரையே வந்து ஒரு நல்ல படங்கள் வரல. ஆமாம் ஆமாம் சார். அதனால இந்த நல்ல விஷயங்கள் எடுத்து விடுறாங்க. ஓகே, இதாவது ஒரு பேசப்படட்டுமேன்னு எடுத்து விடுறாங்கன்னு நினைக்கிறேன். கேவலம். இந்த மாதிரி செய்திலாம் எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? என்னால் கிரகிக்க முடியாது. நான் வந்து 19 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணேன். ஓகே, 19 வருஷம் டீச்சர், சென்னை கார்பரேஷனில் டீச்சர். அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு ராயபுரம் தொகுதி கிடச்சிது. அதில் போட்டி போட்டேன், கொஞ்சம் ஓட்டில் தோற்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் கொஞ்சம் வேகமாக வந்தப்போ சினிமாவில் திருட்டு விசிடி வந்து சினிமாவை ரொம்ப பாதிக்க செஞ்சது. அப்போ நான் இறங்கி போராடினேன். ஒருத்தங்கிட்ட ஒரு நன்கொடை வாங்கினது கிடையாது, எல்லாம் என் பணம். போராட்டம் எந்த செலவும் நானே சொந்த பணத்தில் பண்ணேன். யாரும் ஒரு நைட்டை நான் வந்து 10,000 ரூபா ராஜனுக்கு கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. மொத்தம் என் பணம். இப்போ பலது ஏதோ வர்ற வருவாயில் ஏழைங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக என் வழியை நேராக நான் போயிட்டுருக்கேன். யாராவது வந்து தவறு செய்தால் அவங்க திருந்தணுன்றதுக்காக சில கருத்து சொல்லுவேன், இல்லையா விட்டு போயிட்டுருப்பேன். நமக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. என் பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் கெடக்கூடாது. இந்த அக்கறையில் தான் சொல்லுவேனே தவிர வேறு எந்த வகையிலும் நான் யாரும் அவமானம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.